இது வந்து மேடலன் சேனலில் அவங்க மனிஷ் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நாங்கள் வந்து இப்போ புத்துப்பட்டு ஐயனாரப்பன் கோவிலுக்கு வந்திருக்கோம். பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்கோம். அது நாங்கள் வந்து இந்த பக்கமாக தான் போனோம் ஆக்சுவலி. ஆனால் நாங்கள் போயிட்டு விநாயகர், அதுக்கப்புறமா புத்து, அதுக்கப்புறமா நிறைய குதிரைங்க எல்லாமே நாங்கள் பார்த்துட்டு போவோம். அதனால தான் நாங்கள் இந்த பக்கமாக போகாமல் இந்த பக்கம் இருக்குல்ல, இந்த பக்கம் ரோடு பக்கமாக சுற்றிக்கிட்டு அப்படி போவோம். சரிங்க, நாங்கள் அதுக்கப்புறமா நான் பின்னாடி வீடியோஸ்லாம் வரும் பாருங்கள். நாங்கள் வந்து புத்துப்பட்டு ஐயனாரப்பன் கோவிலுக்கு வந்திருக்கோம். எப்பவுமே நாங்கள் போகும்போது இது விநாயகரை பார்த்துட்டு தான் போவோம். அதனால் இப்போ விநாயகர் கோவிலுக்கு வந்திருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் விநாயகருக்கு வரத்துக்கு. நாங்கள் விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு அதே தான் விநாயகர் கோவிலுக்கு போனோம். அங்கே ஒரு இது மாதிரி 2 இது தெரியுது, அங்கே தான் நாங்கள் போய் கீழே இறங்கணும். நாங்கள் வந்து இப்போ விநாயகர் கோவிலுக்கு போயிட்டே இருக்கோம். நான் வந்து அந்த பாதையை காமிக்கிறேன் பாருங்களேன். கொஞ்சம் இதாக இருக்கும் பாதை, சுற்றி இங்கே ஃபுல்லாக மரங்களும் இங்கேயும் மரங்களும். இப்படி தான் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்குள்ளே நடந்து வரணும். அதுக்கப்புறமா தான் நம்ம விநாயகர் சன்னதியை ரீச் பண்ண முடியும். பாதை தான் அதே. நீங்கள் இப்படியே வந்தீங்கன்னா இங்கே விநாயகர் கோவில் வரும் பாருங்கள். நாங்கள் ஃபைனலாக விநாயகர் கோவிலுக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ட்ராவலுங்க. இதாங்க விநாயகர் கோவில். நாங்கள் கிட்ட வந்துட்டோம். நாங்கள் சாமி கும்பிட்டு நான் திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். இங்கே சுற்றியுமே விவசாய நிலம் தான். இந்த பாருங்க, விநாயகர் கோவில் சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு நாங்கள் இன்னும் போனோம். பாருங்க, ஃபுல்லாகவே எங்கள் மரம் மட்டும்தான். பாருங்க, பாருங்க ஃபுல்லாக பாருங்க. இல்லை போகிற இதுவே பாருங்க, சரியாக இருக்கும் போயிட்டு. நாங்கள் இன்னும் நிறைய சாமிங்களை பார்ப்போம். இது வந்து ஒரு பெரிய குதிரையோட இது சிலை இருக்கும். அது சாமியை வணங்குவாங்க. பாருங்க, குதிரைங்களோட இது பின்னாடி சைடு தான் இது. ரொம்ப பழமையான குதிரை. இது ரொம்ப ரொம்ப
அவங்கவுங்க வேண்டிக்கிட்டு நிறைவேற்றுறதுக்கு இந்த குதிரை காலில் இதெல்லாம் கட்டுவாங்க வேண்டுதலுக்கு. இதுதான் பெரிய குதிரை. நாங்கள் போயிட்டுருக்கோம். ஃபுல்லாகவே அங்கே கோவிலாண்ட போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். இது வந்து புத்துக்கோவில் தான். பாருங்க, இதான் புத்து. விட்டுட்டு போய்கிட்டு இருக்கோம். இன்னொரு கோவிலும் இருக்கு, முனீஸ்வரர் கோவிலா. அந்த கோவிலுக்கு போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். அது சாரி, முனீஸ்வரர் கிடையாதான், ஐனாரப்பன் கோவிலாம். விநாயகர்லாம் கும்பிட்டுட்டு கோவிலுக்கு பேக் சைடில் தான் போவோம். அந்த பேக் சைடில் போகும்போது நாங்கள் கோவில் வந்து அந்த பக்கம் இருக்கோம். நாங்கள் வந்து இப்படி சுற்றிக்கிட்டு அந்த பக்கமாக போவோம். ஏன்னா விநாயகர் எல்லாருமே கும்பிட்டு வரும்போது நமக்கு இப்படி தான் போய் ஆகணும். ஏன்னா நாங்கள் அப்படியே வந்தால் நம்ம வெறும்னே ஐனாரப்பனை மட்டும்தான் பார்க்க முடியும். அந்த பக்கம் ஒரு வழி இருக்குது, இந்த பக்கம் வெறும் இதுவும் மட்டும் இருக்கும். அதனால் நாங்கள் சுற்றிக்கிட்டு விநாயகர்லாம் பார்த்துட்டு மற்ற சாமிங்கெல்லாம் பார்த்துட்டு தான் வருவோம். அங்கே மயிலெலாம் இருக்குது பாருங்கள், மயில், ஆண் மயில் பாருங்க, மயில் பறக்க போகுது. இது பாருங்க, தெரியுதா இல்லையான்னு தெரியல, எந்த இடத்துல இருக்கு. அங்க ஒண்ணு இருக்குப்பா, அங்க ஒண்ணு இருக்கு பாரு. அங்க ஒண்ணு எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கு, அங்க ஒண்ணு எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கு. 3 மயில் இருக்கு. மூணு மயில் இருக்குப்பா. காமி 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 காமி. இப்போ நல்லா ஜூம் பண்ணி காமி. எல்லாமே 3 மயில் இருக்குங்க மொத்தமாக. அதில் ஒரு மயில் ஓடிடுச்சு, ஒரு மயில் எத்தி பார்த்துக்கிட்டு இருக்கு, ஒரு மயில் அப்படியே போயிட்டே இருக்கு. அது மேல் இல்லை போல, ஃபீமேல். பாருங்க ஒன்று, பாருங்க இன்னும் ஒன்று தலையை காமிச்சிட்டு இருக்கு பாருங்க. இது ஒரு மயில், அது ஒரு மயில், இது ஒரு மயில், அது ஒரு மயில், இன்னொரு மயிலை காணோம். இப்போ அந்த மயில் வெளியே போயிடுச்சு, இந்த மயில் உள்ள ஒரு முஞ்ச காமிக்க மாட்டேங்குது. காமிச்சிருச்சுப்பா பாருங்க. வெளியே வா, சின்ன கோவிலுக்குள்ளே போகிறேன். க்ளோஸ் அப் ஷாட் ஃபார் மயில். பின்னாடி ஒரு மயில் இருக்கு, தெரியுதான்னு தெரியல எனக்கு. இதோ பாருங்க மயில்.
நீங்களும் மயில் பார்த்துருக்கீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கிட்ட ஜூவை தவிர, ஜூவில் போனால் எல்லாருமே பார்ப்பாங்க. வர போகிறோம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் போயிடும். இது வந்துட்டோம். டேர்ன் ஆனதே எனக்கு தெரியலங்க. இதுதான் கோவிலோட மேப்பு. இந்த கோவிலோட மேப்பு இப்படியே இங்கே வந்தால் இங்கே டைமிங் செக்ஷன், அதுக்கப்புறமா என்ன கோவிலோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வரும். பாருங்கள் கோவிலோட கோபுரம் அது. நான் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டு திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். பாய். சாமி கும்பிட்டுட்டு வரேன். சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டோம். பாருங்க, சாமியை கும்பிட்டுட்டு இப்போ தான் வெளியே வரோம். நாங்கள் அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு பஸ் பிடிச்சி போனோம். நாங்கள் வெளியே போனதுக்கப்புறமா நான் கண்டினியூ பண்ணுறேன். மரம். ஸோ நான் பஸ் ஏறிட்டு கண்டினியூ பண்ணுறேன்னு சொன்னேன். ஆனால் நாங்கள் இன்னும் ஒரு கோவில் போனோம், அதுக்குள்ளே நான் பஸ் ஏறணுன்னுட்டேன். பூச்சி சரி, நாங்கள் கோவில்கிட்டே வந்துட்டோம். இருங்க அப்படியே உங்களுக்கு கோவிலை காமிச்சிடுறேன். நாங்கள் கோவில் கோவில் என்ட்ரன்ஸ். நான் கோவில் உள்ளே போய் காமிக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. எல்லாமே சாமி தான், ஃபுல்லாகவே சாமி தான். கோவில் பாருங்க, பயமா இருக்குது. சவுண்ட்லாம் என்னமோ கேட்குது. சவுண்டு கேட்குது, பயமாக இருக்குது. நான் இது வரைக்கும் எடுத்துக்கிறேன், வேணாம். இதுலேருந்து நீங்கள் அப்படியே இங்கே வந்தீங்கன்னா, அப்படியே இங்கே ஸ்ட்ரைட்டாக நடந்து வந்தீங்கன்னா இந்த மாதிரி மரம்லாம் இருக்கும், அதை பார்க்கக்கூடாது. இந்த பக்கம் இருக்குல்ல குதிரை, இங்கே சாமி இருக்கும், இந்த சாமியை கும்பிடணும். வாங்க. சரி, நான் அவ்வளோதான். இதோட நான் இது பஸ்ஸுக்கு ஏறுறதுக்கு முன்னாடி கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதான். நாங்கள் ஐயனாரப்பனை பார்த்தாச்சு, எல்லா கோவிலுமே பார்த்தாச்சு. ஐயனாரப்பனை ஹலோ
காய்ஸ், நான் வந்து எல்லா சாமியுமே பார்த்தாச்சு. அதனால் நாங்கள் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. பாய். இதோட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.